குட்டீஸ் இன்னைக்கு டே 13ல தான் இருக்கும். டே 13ல ஏ வரிசை எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி டே 12 வரைக்கும் நல்ல தரவா இருந்தால் தான் டே 13லாம் நம்ம போக முடியும். ஸோ தினைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் டே 13க்கு போய் ஈஸியாக கற்றுக்கலாம். இக்கு ப்ளஸ் ஏ கே இது ரெட்டை கொம்புன்னு சொல்லுவாங்க. இப்படி போட்டு ஸோ ஒரு சின்னதாக சர்க்கிள் போட்டு இப்படி வரணும். இந்த மாதிரி போட்டால் இது ரெட்டை கொம்பு. இது ஏ வரிசை, இது ஒத்த கொம்பு. கொம்பு ஏ வரிசை, இந்த ரெட்டை கொம்பு ஏ வரிசை. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குறுகிய ஓசை உடையிறது இந்த ஒத்த கொம்பு நீண்டு ஒலிக்கும். அப்போ நம்ம சொல்லும்போது பெருசாக சொல்லுவோம், கேக் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்க எழுத்து நெடில் எழுத்து. ஸோ அதுக்கு ரெட்டை கொம்பு போடுவோம். வாங்க. இக்கு ப்ளஸ் ஏ கே, இங்கு ப்ளஸ் ஏ ஞே. சொல்லும் போது இழுத்து படித்தாதான், வார்த்தை படிக்கும் போதும் இழுத்து சொல்லுவீங்க. இச்சு ப்ளஸ் ஏ சே, இஞ்சு ப்ளஸ் ஏ ஞே, இட்டு ப்ளஸ் ஏ டே, இன்னு ப்ளஸ் ஏ நே, இத்து ப்ளஸ் ஏ தே, இந்து ப்ளஸ் ஏ நே, இப்பு ப்ளஸ் ஏ பே, இம்மு ப்ளஸ் ஏ மே, இய ப்ளஸ் ஏ ஏ, ரு ப்ளஸ் ஏ ரே. எல்லாமே நல்ல எழுத்து சொல்லணும். அப்போ தான் படிக்கும்போது நல்ல வார்த்தைக்கு உச்சரிப்பு கரெக்டாக வரும். இல்லு ப்ளஸ் ஏ லே, இவ்வு ப்ளஸ் ஏ வே, இள்ளு ப்ளஸ் ஏ லே, இல்லு ப்ளஸ் ஏ லே, இரு ப்ளஸ் ஏ ரே, இன்னு ப்ளஸ் ஏ நே. இது ஒத்த கொம்பு, இது ரெட்டை கொம்பு. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் இது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் 4 வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னா இது டக்குன்னு வந்துடும். கே கே, ஞே ஞே, சே சே, ஞே ஞே, டே டே, நே நே, தே தே, நே நே, பே பே, மே மே, ஏ ஏ, ரே ரே, லே லே, வே வே, லே லே, லே லே, ரே ரே, நே நே. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வரிசை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கன்ஃபியூஷனே ஆகவே தேவையில்ல. ஒத்த கொம்பு போட்டுட்டு ஏ வரிசை அப்படியே எழுதிடுவோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சீக்கிரமாக குயிக்காக லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் எழுதி படித்து பழகிக்குங்க. ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டே 13ல பார்க்கலாம். அது வரைக்கும் ஃபுல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.